ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது மிஸ்ஃபிட் ஆஃப் டீமன் கிங் அகாடமி சீசன் 1 எபிசோட் 3. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடில் விட்டதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டு ஷாஷா கேட்குறா, மீஷா உனக்கு அனோஸை பிடிக்குமா அப்படி கேட்டதுக்கு அஃப்கோர்ஸ் அப்படி சொன்னதுக்கு அது மீஷா உனக்கு பிடிக்குமா அப்படி சொன்னேன். ஷாஷா இல்லை அதெல்லாம் இல்லை, இருந்தாலும் என் கண்ணை பார்த்து அழகான கண்ணு சொன்ன ஒரே ஆள் அனோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா சொல்கிறா. அதுக்கு மீஷா ஆமாம், அனோஸ் ரொம்ப நல்லவர், அவர் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க 2 பேரோட ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று போகுது. சின்ன வயசில் ஷாஷா தனியாக ஒரு இடத்துல அணைஞ்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்போ மீஷா ஷாஷாவை பார்த்து இந்த டிமானிக் ஐஸை பார்த்து பயப்படாமல் ஷாஷா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் லைஃப் ஷாஷா நீ தான் மீஷா எனக்கு எப்படி தோணையாக இருந்தா அப்படின்னு சொல்கிறா. அப்படியே மறுநாளை காமிக்கிறாங்க. மறுநாள் எல்லாம் கிளாஸுக்கு வராங்க. அப்போ ஷாஷாவோட பிறந்த நாள் இன்றைக்கி அப்படி மீஷா சொல்கிறா. அதுக்கு அனோஸ் ஓ அப்படியா, எனக்கு விஷயம் தெரியாது அப்படின்றா. அதுக்கு அதுக்கப்புறம் உடனே ஷாஷா அங்கே உட்காந்துட்டு என்ன கைஸ் என்ன பேசுகிறீங்க, அதுக்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்றா. இல்லை உங்கள் டீமில் ஆள் கம்மியாக இருக்க சொன்னேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி அனோஸ் சொல்கிறா. அதுக்கப்புறம் எக்ஸாமுக்காக மிஸ் வந்துடுறாங்க. மிஸ் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஆள் வரப்போகிறாங்க, டீமன் கிங்கோட 7 என் பேரில் ஒருத்தர் அவர் சொன்னதுக்கு அனோஸ் யார் அது கேட்டதுக்கு ஷாஷா அவங்க தான் 7 பேர், அவங்க தான் இந்த டீமன் கிங்கோட அடித்தளம் அப்படின்னு சொல்கிறா ஷாஷா. அதுக்கு அனோஸ் எனக்கு அடித்தளமா அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஞாபகம் பழைய விஷயம்லாம் கொஞ்சம். அதுக்கப்புறமேட்டுக்கா மிஸ்ஸு இதோ அவர் வந்துட்டார் அப்படி சொல்கிறாங்க. உடனே அனோஸ் ஏஞ்சி நில்லு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவன் திரும்பி பார்த்துட்டு அவங்கெல்லாம் பயப்படுறாங்க. அவன் நான் எதுவுமே உன்னை பார்த்ததே இல்லையே அப்படி சொன்னேன். நில்லு, நான் யார் தெரியலையா சொல்லிட்டு அனோஸ் சொல்கிறான். அதுக்கு இல்லை எனக்கு தெரியல அப்படி சொன்னேன். அனோஸ் அவன்கிட்ட அவன் தலையில் கை வச்சு ஒரு ஸ்பெல் போடுறான். அவனோட மெமரி எல்லாம் எடுத்து பார்க்குறான். அதில் அனோஸோட மெமரி எதுவுமே இல்லை. சரி அவன் விட்டு என்னை பற்றி எல்லாம் நீ மறந்துட்டு அப்படி கேட்டோன்னே எனக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் மறந்து போச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவனை மிஸ் லைட்டாக பயப்படுறாங்க. அனோஸ் போயிட்டு அங்கே உட்காந்துடுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் இந்த மாதிரி சொல்கிறான், இது மாதிரி நெக்ராம் ஃபேமிலியோட ஒரு பரம்பரை ஸ்பெல் இருக்குது அப்படி எப்படி பண்ணதுன்னு ஷாஷா எழுது நோட்ஸ் எடுக்கல அது கேட்டதுக்கு அவன் நான் நோட்ஸ் எடுத்துகிட்டு சொன்னேன். ஷாஷா நோட்ஸ் எடுக்கல கேட்டதுக்கு இல்லை இது எங்களோட ஃபேமிலி தான் எல்லாத்தையும் சொல்லி தந்துட்டாங்கன்றா. உடனே இவங்க 2 பேரும் நின்று பேசுகிறாங்க. அப்போ அனோஸ் நான் இப்போ கை வச்சு பார்க்கும்போது என்னோடய மெமரி எதுவுமே இல்லை அப்படி அனோஸ் சொன்னது ஆமாம் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். சரி என்ன தான் இருந்தாலும் நீ உண்மையான டீமன் கிங்காக என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். நான் தான் உண்மையான டீமன் கிங் அப்படின்றான். என்ன தான் இருந்தாலும் நீ என்னோடய மெமரிஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணியிருந்தா அப்படி யோசிச்சோன்னே ஆமாம் நான் அந்த இடத்துலேருந்து அப்படி தான் பண்ணியிருப்பான்னு சொன்னோன்னே மிஸ் அங்கே இது மீஷாவோட பேட்ச்சு மீஷா கிட்ட கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. இவனும் போய்ட்டு மீஷா கிட்ட கொடுக்குறான். அப்போ அவள் லெட்டரை காட்டும்போது அனோஸ் கேட்குறான், இவனோட லெட்டராக கேட்டான்னு. ஆமாம் இது ரொம்ப முக்கியமானு சொன்னேன். ஷாஷாவை பார்த்து எல்லோரும் அந்த டீமில் ஏன் இருக்கிறான்னு கேட்டாங்க. ஷாஷா உடனே கோவமாயிட்டு அங்கேருந்து நடந்து போயிடுறா. அனோஸ் கிட்ட வாங்க போகலாம் அப்படின்றா. உடனே மறுநாள் கிளம்பிக்கிறாங்க. மிஸ் இன்றைக்கி போட்டிக்கு எல்லாம் தயாராக கேட்டோடனே எல்லாம் நடந்து போகிறாங்க. அனோஸ் இது என்னோடய கோட்டை, எனக்கு இந்த இடத்த பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்க எல்லோரும் சேர்ந்து உள்ளே நடந்து போகிறாங்க. அனோஸ் பார்த்துட்டு மீஷா உன் பிறந்தநாள் எப்போ அப்படி கேட்டோடனே அதுக்கு மீஷா நாளைக்கு அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா 2 பேர் ட்வின்ஸ் ஆகிட்டோன்னே ஆமான்றா. உடனே ஷாஷா அங்கே என்ன பேசினுக்கிறீங்க கேட்டோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. இந்த பக்கம் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கண்ணை வச்சு ஜமானி கைஸ் வச்சு பார்த்தா. அப்போ அனோஸ் அங்கே நடந்து போயிட்டு இதுவாக இருக்குது வழி அப்படின்னு சொல்கிறான். அந்த இடமே இடிச்சு தள்ளிட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒரு அழகான இடம் இருக்குது. எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. இங்கே எப்படி சூரிய ஒளி வருது அப்படி எப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தேகம்லாம் வருது. அனோஸ் வாங்க முன்னேறி போகலாம் அப்படின்றான். பெரிய கேட் இருக்குது. அப்போ இவங்க 2 பேரும் இதெல்லாம் திறக்க முடியாது கஷ்டம் அப்படின்றாங்க. அனோஸ் போய் அவன் கையை வச்சு அடி இழுத்தே தந்துட்டு என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் அறிவை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் எல்லாம் சரின்றாங்க. அனோஸ் அப்புறம் அவங்க எல்லோரையும் உள்ளே இட்டுன்னு போகிறான். உள்ளே இட்டுன்னு போனால் அவங்களுக்கு தேவையான பொருள் அங்கே இருக்குது. ஷாஷா அதை பார்த்து இதுதான் அந்த பொருளாக சொன்னேன். அனோஸ் நைஸாக மீஷா இங்கே வா அப்படின்றா. உள்ளே இட்டுன்னு போனால் அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா தங்கம் வைரம் வெள்ளிலாம் இருக்குது. இது ஷாஷாவுக்கு எது கொடுக்குமா எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அனீஷா ஒன்று திட்டா நான் ஷாஷா கொடுக்க போகிறேன் அப்படின்றா. இது ரிங் நல்லா இருக்குதுன்றா. இது உனக்கு வேணுமா அப்படி அனோஸ் கேட்டோன்னே இல்லை வேணாம் எனக்கு ஷாஷா கொடுக்குற கிஃப்ட்டே போதும் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க வெளில போய்ட்டு மீஷாவை ஷாஷா கிட்ட அந்த அவளோட கிஃப்ட்டை கொடுக்குறா. அதை பார்த்தோன்னே ஷாஷா ஆச்சரியப்பட்டு ஓ எனக்காக தான் நீ இவ்வளோ செய்கிற, கடைசி வரைக்கும் நீ தான் என்னை பார்த்துக்கிற அப்படியே
நான் என்ன தான் உன்னை வெறுக்கினாலும் நீ என்கிட்ட தான் வர அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே அனோஸ் வந்து உள்ளே போய்க்கிறான். சாஷா வந்து மீஷாவுக்கு வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு தேங்க்ஸ் மீஷா அப்படின்னு சொன்னேன். அது சாஷா வந்து என்ன தான் இருந்தாலும் இது என் கடமை அப்படின்னு சொல்லி சாஷா சொல்கிறா. உடனே வந்து அந்த கத்தி காமிக்கிறாங்க. அனோஸ் வந்து சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா சாஷா கையில் அந்த கத்தி. அனோஸ் என்னன்னு பார்க்குறான். மீஷாவுக்கு அடிபட்டிருக்கு. அப்படியே சாஷா வந்து பார்த்துட்டு என் கனவு நிறைவாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாஷா சொல்கிறா. அனோஸ் வந்து மீஷா இத்தனை நாளாக உனக்கானதெல்லாம் செஞ்சான், ஆனால் ஏன் இப்படி பண்ணுற கேட்டோன்னே மீஷாவை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு சாஷா சொல்கிறா. அதுமே அனோஸ் வந்து அவனுக்கு கோபமாயிடுது. உடனே மீஷா வந்து எதிராக அந்த சாஷா வந்து ஒரு ட்ரிக்கு மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுறா. அதை எடுத்து வந்து மீஷா மேலே போட்டான். அனோஸ் வந்து நீ என்ன தான் ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாலும் என் முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். சாஷா வந்து சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே சாஷா வந்து மீஷா மேலே வந்து அந்த ட்ரிக்கை வந்து பயன்படுத்துகிறா. உடனே சாஷா என்ன பண்ணால் அந்த ட்ரிக்கே வேலை செய்ய மாட்டிருக்காங்க. இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே அது என்னோடய பவர் அப்படி சொல்லிட்டு அனோஸ் சொல்கிறான். மீஷா கிட்டே வராத அப்படின்னு சொல்லிட்டு சாஷா சொல்கிறா. உடனே வந்து சாஷாவை தூக்கிட்டு மீஷாவை வந்து அனோஸ் வந்து சரி பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு அனோஸ் வந்து என் பவர் இன்னும் நீ பார்க்கல, நான் ஆல்ரெடி நீ டீமனைஸை யூஸ் பண்ணும்போதே ஏதோ தப்பாக இருக்குது சொல்லிட்டு கணிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அனோஸ் சொல்கிறான். அதுக்கப்புறமேட்டுக்கா சாஷா வந்து இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே வந்து மீஷா ஏஞ்சிட்டு அனோஸ் சாஷாவை விடு அப்படின்னு சொல்லிட்டு மீஷா சொல்கிறா. உடனே வந்து அனோஸ் வந்து அப்படியே தொப்புன்னு விட்டுறா. சாஷா கீழே ஏஞ்சி உடனே ஏஞ்சி ஓடிடுறா. மீஷா வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டோடனே அனோஸ் என்னதான் இருந்தாலும் சாஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்னும் சாஷா வந்து வேகமாக பறந்து போயிடுறா. உடனே மீஷா வந்து இல்லை அனோஸ் சாஷா விட்டு அப்படி சொன்னேன். சாஷா வந்து ஒன்று சொல்கிறா. மீஷாவை எப்படியாவது ஒன்று காப்பாற்ற அப்படி சொல்கிறா. என்ன சொல்கிறாங்கன்னு யாருக்கும் புரியல. அதுக்கப்புறமேட்டுக்கா ஏன்னா நான் என்னோடய 17 பிறந்த நாளில் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மீஷா. உடனே இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.